நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நேரத்திலையும் உம்முடைய அற்புதமான வார்த்தையை கேட்குற இந்த சமயத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கட்டும். எங்களோட உன்னதத்தின் பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தந்து நாங்கள் எவ்வளி வாழ வேண்டும் என்று தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்கு போதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு ஆண்டவர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். நாம் எல்லாரும் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இது யாருக்கான செய்தி? இன்றைக்கான செய்தி யாருக்காக அப்படின்னா, தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கான செய்தி அல்லது சேர்ந்தவர்களுக்கான செய்தி. தேவனிடத்தில் சேர்ந்தவன் இந்த 2 காரியங்களை விசுவாசிக்கணும்னு இந்த இடத்துல போட்டிருக்கு. எந்தெந்த 2 காரியத்தை விசுவாசிக்கணுமா? ஒன்று, அவர் உண்டென்றும். 2வது, அவரை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும். இந்த 2 காரியத்தை விசுவாசிக்கணும். எவைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும்? உன்னதமான தேவன் ஒருவர் உண்டு. 2வது, அவரை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாய் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த 2ஐயும் ஒருவன் விசுவாசித்தால் அவனுடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமாய் நிச்சயமா இருக்கும். அதனால தான் அந்த வசனம் ஆரம்பத்தில் இப்படி சொல்லியிருக்கு பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார்? பைபிளில் போட்டிருக்கு. அவர் உண்டென்று நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்க வேண்டும். முதலாவது அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படின்ற ஒரு கேள்வி வந்தால், அவர் எங்கே இருக்கிறார் என்று ஒரு கேள்வி வந்தால், அவர் இருக்கிற ஸ்தானம் எது? எங்கே அவர் இருக்கிறார் என்றால், கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு உள்ளே அவர் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு உள்ளே அவர் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இது சம்பந்தமாக பைபிளிலே ஏராளமான வசனங்கள் மூலமாக நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று ஏராளமான வசனங்கள் பைபிளில் சொல்லியிருக்கு. குறிப்பாக சில வசனங்களை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று. அது நம்முடைய விருப்பம் அல்ல, அது அவருடைய விருப்பம். எது அவருடைய விருப்பம்? நம்மை ரட்சிப்பது, தன்னுடைய இரத்தத்தால் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பது, நமக்குள்ளே வாசம் பண்ணுவது. இது அவருடைய விருப்பம். எனவேதான் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். அவருடைய பிள்ளைகளாகும் பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு தந்தருளினார். நம்மையே அவருடைய ஆலயமாக்கி கொண்டு
நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் எங்கே இருக்கிறார் சொல்லுங்க? நமக்கு உள்ளே அவர் இருக்கிறார். இதற்கு ஒப்பனையான இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 5வது வசனத்தை பாருங்க. அதனுடைய பின்பகுதியில் போட்டிருக்க 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்று நம்மை நாமே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் சொல்றார்ல, 1 கொரிந்தியர் 3:16 சொல்வார்கள் அல்லவா, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? இவைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ளும்படி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். நாம் எந்த பின்னணியிலிருந்து வந்திருக்கிறோம்னா, கடவுள் என்று ஒருவர் உண்டு, அவர் கோயிலில் இருக்கிறாரு, அந்த சிலையில் இருக்கிறாரு, அல்லது அந்த பொருளில் இருக்காரு, அந்த விக்கிரகத்தில் இருக்காருன்னு நம்ம சின்ன பிள்ளையிலே அப்படி கற்பிக்கப்பட்டவங்க நம்ம. ஆனால் வேதம் அதற்கு புறம்பாக அப்படியே எதிர்மாறான கருத்தை சொல்லுது. அது என்ன என்றால், எந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கானோ அந்த மனிதனையே தன்னுடைய ஆலயமாக்கி அவனுக்குள்ளே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். நாம் தினந்தோறும் சொல்லணும், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி இதை ஆணித்தரமாக விசுவாசிக்கிறவங்க தான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்வாங்க. ஆண்டவருக்கு நீ பயந்து வாழணும்னா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்கே இருக்காருன்னு அறிக்கையிடணும். எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு நீ அறிக்கையிடணும். எங்கேயோ இருக்கிறார் அப்படின்னு நினச்சின்னா நீ தேவனுக்கு பிரியமாக வாழ மாட்ட. எங்கேயோ அவர் இருக்கார் அப்படின்னு நினச்சின்னா நீ தேவனுக்கு பிரியமாக வாழ மாட்ட. எப்பொழுது தேவனுக்கு பிரியமாக பயந்து வாழ்வ அப்படின்னா, அவர் உனக்குள்ளே இருக்கிறார்னு என்னைக்கு நீ விசுவாசிக்கிறியோ அன்னைக்கு தான் ஆண்டவருக்கு பயந்து நீ வாழ்வ. எனக்குள்ளே இருக்கிற அவரை ஒருபோதும் நான் துக்கப்படுத்தக்கூடாது. எனக்குள்ளே இருக்கிற அவரை ஒருபோதும் அவர் மனஞ்சலித்து போகிறது மாதிரி நான் வாழக்கூடாது. எனக்குள்ளே இருக்கிற அவருக்காக தினந்தோறும் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் தினந்தோறும் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஒன்று நான் சொன்னேன், பைபிளில் போட்டிருக்கு, முதல்ல உன்னை விசுவாசிக்கணும், அவர் உண்டு. 2வது நான் சொன்னேன், அவர் எங்கே உண்டு? எனக்குள்ளே அவர் உண்டு. 2வது ஒன்று இன்னொரு படி இருக்கு, அதில் என்னோடு கூட அவர் உண்டு. என் கூட அவர் இருக்கிறார், என்னோடு கூட அவர் இருக்கிறார், எனக்குள்ளே அவர் இருக்கிறார், என் கூட அவர் இருக்கிறார். இதை குறித்ததான ஒரு தெளிவை தேவனுடைய பிள்ளைகள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானது. கிதியோன் வாழ்ந்த காலத்திலே, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், கிதியோன் என்ற தேவனுடைய மனுஷன் வாழ்ந்த காலத்திலே அவன் மீதியானியருடைய கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்று நம்ம படிக்கிறோம். மீதியானியரிடத்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த அடிமைத்தனத்தின் காலத்திலே தான் கிதியோன் போய் கோதுமையை அறுவடை செய்து கொண்டிருப்பான். அப்படி அறுவடை செய்து கொண்டிருக்கிறப்ப திடீர்னு அந்த காட்டுக்குள்ள, அந்த வனாந்திரத்தில் ஒரு சத்தம் வரும், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்ற ஒரு சத்தம் வரும். அது 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். இந்த சத்தத்தை அவன் உடனே ஏற்றுக்கொண்டானா? ஆமாண்டவரே என் கூட இருக்கிறீர் அப்படின்னு அவன் ஏற்றுக்கொண்டானா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவன் ஏற்றுக்கிறல, அவன் அதை விசுவாசிக்கல. அதுக்கு மாறாக அவன் என்ன கருத்தை சொல்றான்னா, ஆண்டவரே நீர் என் கூட இருந்தா இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்குது? நீர் என் கூட இருந்தா இதெல்லாம் எதுக்கு எனக்கு நடக்குது? அப்படிதான் அவன் சொல்லுவான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேவதூதன் சொல்லுவாரு, கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். 12ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனா அதற்கு கிதியோன் சொல்ற வார்த்தை அப்படியே மாறாக இருக்கும். என் ஆண்டவரே நீர் என் கூட இருந்தால் எனக்கு ஏன் இப்படி சம்பவிக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுவான். எது உண்மை? ஆண்டவர் சொன்னது உண்மையா, அவன் சொன்னது உண்மையா? ஆண்டவர் சொன்னதுதான் உண்மை. இதை பிற்காலத்திலே அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களின் மூலமாக ஆண்டவர் அதை நிரூபிச்சு காமிச்சார். ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லுவாரு,
இப்பொழுது நீ போ, நான் உன் கூட இருக்கிறதுனாலே ஒரே மனிதரை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். இந்த வார்த்தையை சொல்றாரு. நான் உன் கூட இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் உன் கூட இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முழு அந்த மீதியானியர் ஜனங்களையும் நீ முறியடிப்பாய். அப்பொழுது நீ தெரிஞ்சுக்கிருவ நான் உன் கூட இருக்கனா இல்லையா என்று நீ தெரிந்து கொள்ளுவாய் என்று ஆண்டவர் அவனை அனுப்புவார். அவன் அவ்விதமாகவே போவான். தான் வாழ்நாளில் ஒரே மனிதனாக இருந்து முழு மீதியானியரையும் முறியடிப்பான். அப்பொழுதுதான் அவன் அறிந்து கொள்வான், நீர் சொன்னபடியே நீர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே என்று அவன் அறிந்து கொள்ளுவான். அவர் உண்டு. எங்கே அவர் இருக்கிறார்? உன்னோடு கூடவே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர் உன்னோடு கூடவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். 37வது வசனம், 38வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அதுக்கடுத்த வசனம், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தால் அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் பிரச்சனையான நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறதை நாம மறந்துடக்கூடாது. இங்கே படவு என்பது ஒரு குடும்பத்துக்கு அடையாளமானது. அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், என் குடும்பத்திலே அவர் இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற படகு ஒரு குடும்பத்துக்கு அடையாளமானது. சமுத்திரம் என்பது உலகத்துக்கு ஒப்பனையானது. இந்த சமுத்திரத்திலே இந்த படகு இருக்கிறது. இந்த படகிலே அவர் இருக்கிறார். இதானே இங்கே நடந்ததை நாம பார்க்கிறோம். இந்த படகிலே அவர் இருக்கிறார். சில வேளைகளில் நம்முடைய குடும்பங்களிலே வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பலத்த சுழல் காற்று அடிக்கிறது போல இருக்கும். 37ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37 சொல்லப்பட்டபடி, குடும்பத்திலே நடக்கிற சில சம்பவங்கள் அது எதற்கு ஒப்பனையாக இருக்கும்? பலத்த சுழல் காற்றுக்கு ஒப்பனையாக அது இருக்கும். படவு தண்ணீரால் மூழ்கத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதுகிறது போல இருக்கும். அது பலவீனமா இருக்கலாம், பிரச்சனைகள் போராட்டங்களா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம். இவைகள் எல்லாம் சில நேரத்தில் ஒட்டுமொத்தமாய் இந்த குடும்பத்தின் மேலே வந்து மோதுகிறதை போல இருக்கலாம். இப்பொழுது நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். என் குடும்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட உண்டு. என் ஆண்டவர் என்னோடு கூட உண்டு. பைபிளில் போட்டிருக்கு. அந்த 38ஆம் வசனத்திலே, அவர் கப்பலின் பின்னணியத்திலே, படகின் பின்னணியத்திலே அவர் தலையணை வைத்து அவர் அங்கே நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று அவர் எழுப்பி கேட்டதை இந்த வேத பகுதியிலே நம்ம படிக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் என்னோடு உண்டு, எனக்குள்ளே உண்டு, என்னோடு உண்டு. அவர் என் குடும்பத்திலே உண்டு, என் குடும்பத்திலே உண்டு. ஒருவேளை இந்த தேவன் அற்புதங்களை செய்வாரானால், கொந்தளிக்கிற அந்த இடத்துல, கொந்தளிப்பு நடத்துகிற அந்த சந்தர்ப்பத்திலே இந்த தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வானால் அது எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஆச்சரியமாய், இது ஆண்டவராலே அன்றி வேற ஒன்றினாலும் இது நடக்காது என்று நீங்கள் சொல்லத்தக்க அளவுக்கு உங்கள் குடும்பத்திலே அவர் செய்கிற அற்புதம் அத்தன்மை உள்ளதாகத்தான் நிச்சயமா இருக்கும். இது தேவனாலே அன்றி வேற ஒருவராலும் இது நடக்காது என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு. அதற்கு பிற்பாடு வசனம் 39-40 இந்த வசனங்கள்ல அங்கே ஒரு அமைதி உண்டான உடனே சீஷர்கள் எல்லாரும் இப்படி சொல்லுவாங்க, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிதே, இவர் யாரோ, அவர் எப்படிப்பட்டவரோ என்று ஆச்சரியப்பட்டு அவர்கள் பேசினது போல இந்த நம்முடைய குடும்பமாகிய நம்முடைய வீட்டிலே பலவிதமான அலைகளிலும் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் நடக்கும் போதும் அவர் உண்டு என்று நாம் விசுவாசித்தால் தேவன் நிச்சயமாகவே தம்முடைய மகிமையை நமக்காக வெளிப்படுத்துவதற்கு போதுமானவர். சொல்லுங்க, அவர் உண்டு, எனக்குள்ளே உண்டு, என்னோடு உண்டு, என் குடும்பத்தில் உண்டு, என்னுடைய சபையிலே உண்டு. ஹல்லேலூயா.
மத்தேயு 18:20 சொல்லப்பட்டிருக்கல்லவா? மத்தேயு 18:20 நாம் வாசிக்கிறோம் அல்லவா? 20 நம்ம படிக்கிறோம். இவ்விதமா எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? 3 பேராவது 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கீங்களோ உங்க நடுவிலே அவர் உண்டு. ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே ஒருவர் உண்டு என்று சொல்லி தேவன் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை அனுப்பும்போது அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஒருத்தர், நான் இந்த ஊருக்கு வந்ததிலிருந்து என்னை பார்க்குற ஒருத்தர் இங்கே பின்னாடி இருக்கார், ஒரு பெரியவர். அங்கே ஒரு ஷெட்டு போட்டிருந்தோம், அப்போவுமே அவர் இருந்தார். சில வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போகும்போது நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அந்த ஐயா பெரியவர் நடந்து போனார். அவர் என்னை பார்த்துட்டு சொன்னார், நீங்கள் வந்ததுலேருந்து நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் கும்பிடுற சாமி உங்களோட இருக்கியா அப்படின்னு அவராக சொல்லிட்டு போகிறாரு. ஜனங்கள் அதை அறிந்து கொள்வாங்க, ஆண்டவர் உங்களோடு கூட உண்டு என்று சொல்லி அவங்க அறிந்து கொள்வாங்க. ஒரு வார்த்தை கூட இருக்கிறது, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே தாவீது கோலியாத்தை நோக்கி சொன்ன வார்த்தை போட்டிருக்கும். 17:46 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை சொல்லுங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வாங்க. இந்த சபையிலே தேவன் ஒருவர் உண்டு என்று இந்த ஆலயத்துக்கு வர்றவங்க மாத்திரமல்ல, எல்லாரும் அதை அறிந்து கொள்வாங்க. இந்த வசனத்தை தாவீது சொல்றான். திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தை, அன்றைக்கு தாவீது கோலியாத்தை பார்த்து இப்படி சொல்லுவான், இதெல்லாம் நடக்கும், அப்பொழுது ஜனங்கள் அறிந்து கொள்வாங்க, உன்னோடு கூட தேவன் ஒருவர் உண்டு, இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வாங்க. இந்த உலக வாழ்வு முடிகிறது. இந்த உலக வாழ்வு முடிஞ்ச உடனே நித்தியத்திலும் அவர் நம்மோடு கூட உண்டு. 73ஆம் சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம் அல்லவா? 73ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 73:25 பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர. அப்படியானால் பக்தன் இங்கே சொல்றான், இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம், பரலோகத்திலே நீர் எனக்கு உண்டு, பரலோகத்திலே நீர் என்னோடு கூட உண்டு. அவர் எனக்குள் உண்டு, என்னோடு கூட உண்டு, என் குடும்பத்தில் அவர் உண்டு, நான் போற சபையில் அவர் உண்டு, நித்தியத்திலையும் அவர் என்னோடு கூட உண்டு. இதுதான் விசுவாசம். இதெல்லாம் விசுவாசத்தில் தான் நடக்கும். ஏனென்றால் பைபிளில் போட்டிருக்கு, அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும். இப்படியாய் எனக்குள்ளே அவர் உண்டு, என் வீட்டிலே அவர் உண்டு, என் குடும்பத்தில் உண்டு, என் சபையில் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிற நான், அவரை தேடுகிற எனக்கு பலன் உண்டு என்றும் விசுவாசிக்கணும். அவரை தேடுகிற எனக்கு நிச்சயமாய் அவரிடமிருந்து எனக்கு பலன் உண்டு என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரிடமிருந்து பலனை எதிர்பார்ப்பவங்க, அவற்றிலிருந்து பலனை எதிர்பார்க்கிறவங்க அவரை கண்டிப்பாக தேடணும். அவரை கண்டிப்பாக என்ன செய்யணும்? நாம் தேடணும். அவரை தேடுகிற எனக்கு நிச்சயமா பலன் இருக்கு. அவரை தேடுகிற உங்களுக்கும் நிச்சயமாய் பலன் இருக்கிறது. அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்படணும். அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்படணும். 26ஆம் அதிகாரத்தில் ஆதியாகம புத்தகத்திலே யாக்கோபு விதை விதைத்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு விதை விதைத்தான் 26 நம்ம படிக்கிறோம். 12வது வசனத்தில் போட்டிருக்கு, அந்த வருஷத்திலே அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பலனை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவன் என்ன செய்தான்? விதை விதைத்தான்.
அதுதான் பிரயாசம். கர்த்தரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் முதலாவது என்ன செய்யணும்? அவரை தேடுறதுக்கு பிரயாசப்படணும். அவரை தேடுவதற்கு பிரயாசப்படணும். அந்த காலம் பஞ்ச காலம்தான். 26:1 நம்ம பார்த்தோம்னா அது என்ன காலம் போட்டிருக்கு? பஞ்ச காலம்தான். இந்த பஞ்ச காலத்திலையும் ஈசாக்கு விசுவாசித்து அந்த காரியத்தை செய்தான். பஞ்ச காலத்தில் யாரும் விதைக்க மாட்டாங்க. மழை இல்லாத காலங்களில் யாரும் விதைக்க மாட்டாங்க. ஆனால் அது பஞ்ச காலமாக இருந்தாலும், அது பஞ்சமுள்ள ஒரு வருஷங்களாக இருந்தாலும், ஈசாக்கு விதைத்தான், பிரயாசப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு பெரிய பலனை தந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 126 சங்கீதத்தில் விதைக்கிறவனை பற்றி போட்டிருக்குவாருங்க. 126 சங்கீதம் 5 வசனம் 6 வசனத்திலே நாம படிக்கிறோம், அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன், அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு. இதுதான் ஈசாக்குடைய வாழ்க்கையில நடந்தது. அவன் விதைக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு விதைச்சிருப்பான். ஒருவேளை அது விளையாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த தானியம் உணவுக்காவது பயன்படும். இந்த பஞ்சகாலமா இருக்கு, பஞ்சகாலமா இருக்கு, இது என்ன செய்யறது என்று பல யோசனைகள் அவனுக்கு வந்திருக்கும். இருந்தாலும் விசுவாசத்தில் பஞ்ச காலத்தில் விதைத்தான். இப்பொழுது அவன் ஒருவேளை அதை மன வருத்தத்தோடு வேதனையோடு கூட அதை செஞ்சிருக்கலாம். ஆனால் அறுவடை செய்யும் போது இப்பொழுது அவன் கம்பீரத்தோடு வந்தான் என்று இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கம்பீரத்தோடு அவன் வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஒன்றை நாம் அறிந்து கொள்கிறோம், அவரை தேடுகிற எனக்கு நிச்சயமான பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை தேடுகிற எனக்கு நிச்சயமாய் தேவனிடமிருந்து எனக்கு பலன் உண்டு. அவரை நாம தேடணும், அவரை நாம தேடணும். பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட தினந்தோறும் இதை சொல்லணும், தினந்தோறும் இதை சொல்லணும். அது தாவீது சாலமோனுக்கு சொன்னது. தினந்தோறும் இதை நம்ம சொல்லணும். 1 நாளாகமம் 28 அதிகாரத்தில் நீங்கள் எல்லாம் குறித்து வச்சுருப்பீங்க அந்த வசனத்தை. 1 நாளாகமம் 28 வசனத்தில், 28 அதிகாரம் 9 வசனத்தில் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொன்னது, நாமெல்லாம் அதை சொல்லணும், பிள்ளைக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தரை சேவிக்கணும். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு அவரு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் என்றைக்கும் அவர் உன்னை, இது யாருக்கு சொல்றது? தகப்பன் பிள்ளைகிட்ட சொல்றது. நாமும் சொல்லணுமா இல்லையா? நாமும் சொல்லணும். தாய் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், தகப்பன் தன் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். நீ அவரை தேடினால் நிச்சயமா உன்னை காப்பாற்றுவார். அவர் உன் கூட இருப்பார். அவர் உனக்கு போதுமானவராக இருப்பார். இப்படி இருப்பார். நீ அவரை விட்டுட்டேன்னு வச்சுக்க, அவர் உன்னைய கைவிட்டுருவார். இந்த எச்சரிப்பின் செய்தியை பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். நான் ஊழியத்துக்கு வந்த சமயத்தில் ஊழியக்காரங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் ஊழியத்துக்கு என்னுடைய பெற்றோர் என்னை ஒப்பு கொடுத்த அந்த நேரத்தில், ஒரு சின்ன பையனாக இருக்கும்போதே ஊழியத்துக்குன்னு என்னை ஒப்பு கொடுத்து வந்தாங்க. அப்படி என்றால் ஒப்பு கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாஸ்டர்லாம் பணக்காரங்களாக இருக்காங்க, நம்ம பிள்ளையும் ஊழியத்துக்கு போனால் பணக்காரனாக இருப்பான் என்பதற்காக ஒப்பு கொடுக்கல. அவங்க அப்படிலாம் ஒப்பு கொடுக்கல. அவங்க ஒப்பு கொடுத்ததுக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா, எல்லா வேலையும் விட இந்த ஊழியம் செய்வது பெரிய பாக்கியம், எப்படியாவது நீ ஊழியக்காரனாகணும், ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார், ஆண்டவர் எல்லா தேவையவும் சந்திப்பார். அப்படி தான் செய்வாங்க. அப்படி நினச்சி தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்படித்தான் ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. ஊழியத்துக்கு வந்த என்ன ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடலை. 35 வருஷமாக ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறேன், இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் கைவிடவே இல்லை. இந்த வசனம் எவ்வளோ உண்மையாக இருக்கு பாருங்க. நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார். அவரை விட்டு விட்டால் அவர் என்றைக்குமே உன்னை கைவிட்டுருவார்ப்பா. இதை நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு நாளும் அவங்கள ஊழியத்துக்கு வரணும்னு நான் கட்டாயப்படுத்தவே இல்லை.
கண்டிப்பாக நீங்கள் ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தவே இல்லை. நம்ம சபையில் ஒரு 7-8 பேர் ஊழியத்துக்கு போயிருக்காங்க. யாரையும் நான் கட்டாயப்படுத்தலை. அவங்கள்ட்ட சொன்னது, நீங்கள் ஊழியம் செய்யணும்னு நான் விரும்புகிறேன், நீங்கள் வந்தால் இந்த லைனில் கொண்டு போகிறேன், அப்படி இல்லைன்னா வேறு லைனில் கொண்டு போகிறேன், அப்படி தான் சொன்னேன். அவர்களாக மனமும் வந்து நாங்கள் ஊழியத்துக்கு வர்றோம் அப்படின்னு வந்தவங்க தான் என்னுடைய பிள்ளைகள்லாம். ஆகவே அவர்களுக்கு இந்த அன்பை குறித்து நாம் அறிவிக்க வேண்டியது அவசியமானது. ஹல்லேலூயா. தேடணும் ஆண்டவரை. எப்படி தேடணும்? ஒரு இடத்துல போட்டிருக்கு. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் அல்லவா? லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் அல்லவா? இயேசு பண்டிகையில் இருந்துருவார். பண்டிகை முடித்து பெற்றோர்லாம் போயிடுவாங்க. 2 நாள் பிரயாணமாக போயிட்டு பிள்ளையை காணோம்னு தேடுவாங்க. யோசேப்பும் மரியாளும் தேடிட்டு அவர் பிரயாண கூட்டத்துக்குள்ளே இருப்பார் அப்படின்னு நினச்சி 2 நாள் பிரயாணமாக வந்துடுவாங்க. அப்புறமா வந்து பார்க்குறாங்க, பிள்ளையை காணோம். பிள்ளையை தேடிக்கொண்டு மீண்டுமாக இவங்க எங்கே போகிறாங்க? தேவாலயத்துக்கு போகிறாங்க. அது 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், லூக்கா 2ஆம் அதிகாரத்தில். அங்கே போனால் இயேசு போதகர் நடுவில் என்ன செய்கிறாரு? உட்காந்துருக்கிறார். இயேசு 12 வயசு. அப்போ அந்த இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தையை பெற்றோர் சொல்லுவாங்க பாருங்க. என்ன சொல்கிறாங்க? 48-48ஆம் வசனத்திலேயே வாசிங்க. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும். இதில் தான் முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கு. ஒரு காணாமல் போன பிள்ளையை எப்படி தேடினாங்களா அவங்க? அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட்டு விசாரத்தோட உன்னை தேடினோம் அல்லவா அப்படின்ற ஒரு வார்த்தையை மரியாள் இயேசுவை பார்த்து சொல்லும். ஆண்டவரை தேடுற நீங்கள் அப்படி தான் தேடணும். அப்படி தேடினா நீங்கள் நிச்சயமாக அவரை கண்டுபிடிப்பீங்க. அவரை தேட வேண்டும். பைபிளில் போட்டிருக்கு. தாவீதும் சாலமோனுக்கு சொல்றாரு, அவரை நீ தேடினால் உனக்கு தென்படுவார். எப்படி ஆண்டவரை தேடணும்? ஏனோ தானோன்னு தேடக்கூடாது, விசாரத்தோடே தேடணும். நாம் எப்படி ஆண்டவரை தேடுறோம் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். நாம் எப்படி ஆண்டவரை தேடுறோம் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். உண்மையாய் தேடுகிறவர்கள் சிலர் தான். உண்மையாய் தேடுறவங்க சிலர் தான் உண்மையா ஆண்டவரை தேடுறவங்க. எப்படி பாஸ் இப்படி சொல்றீங்க? ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரா? என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ என்று நான் பூமி எங்கும் தேடினேன். என்னை தேடுகிறதுல உணர்வுள்ளவன் எவனாவது இருக்கானா என்று நான் தேடினேன். ஒரு வசனத்துக்குள்ள 53ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் பாருங்க. சங்கீதத்தில் 53:2 பாருங்க. 14:2, 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை யாரை தேடினார்? அவரு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பூமி எங்கும் ஆண்டவர் மனுபுத்திரரை தேடினார். இதே வசனம் 14:2 போட்டிருக்கு. சங்கீதம் 14:2 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். யாரை தேடுறாராம்? அவரு. என்னை யாரு ரொம்ப உண்மையா தேடுறாங்க, யாரு சும்மா வழக்கத்துக்கு தேடுறாங்க, நம்மை குறித்து அவருக்கு தெரியுமா இல்லையா? நம்மை குறித்து ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியும். நீ வழக்கத்துக்கு தேடுறியா, உண்மையா தேடுறியா என்று ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ 11:6 எபிரேயர்ல 11:6 நம்ம படிக்கிறோம் அல்லவா? தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று அவன் விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா 6 நாளும் சும்மா இருப்பீங்க, 7வது நாள் தான் வேலைக்கு கூப்பிடுவாங்க யாராச்சும். தினசரி வேலை பார்க்குறவங்கள சொல்கிறேன், தினசரி வேலைக்கு போகிறவங்கள சொல்கிறேன்.
அதுக்கு நாள் கூட 2-3 நாள் வேலை இல்லாமல் கூட இருந்திருப்பீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா யாராவது உங்களை வேலைக்கு கூப்பிடுவாங்க. இப்பொழுதுதான் நாம் முடிவெடுக்கணும். என்ன செய்ய போகிறேன், நான் வேலைக்கு போகிறதா உம்மை தேடி போகிறதா என்ற போராட்டமெல்லாம் சில நேரத்தில் வரும். இப்பொழுதுதான் இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இந்த உலகத்தை தேடாம நீ அவரை தேடி வந்தா தேடுகிற உனக்கு நிச்சயமா பலன் அளிப்பார். அன்றைக்கு ஆண்டவரை நீ தேடுனீன்னா தேடுகிற உனக்கு, உன் குடும்பத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பலன் அளிப்பதற்கு ஆண்டவர் வல்லவர். ஹல்லேலூயா. உண்மையாய் ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்திலே 7 வித பலன்கள் வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. அந்த 7 வசனத்தையும் சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்கும்படி விரும்புகிறேன். உண்மையாய் ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடுனா அந்த தேடுகிற அந்த மனுஷனுக்கு கர்த்தர் 7 விதமான பலன்களை இந்த 11:6 போட்டிருக்கு. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று அவன் விசுவாசிக்கணும். அப்படியானால் என்ன பலன்களை ஆண்டவர் அளிக்கிறார்? தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் அளிக்கும் பலன் என்ன? 1 பேதுரு 1 8 9 விசுவாசத்தின் பலன் ஆத்தும ரட்சிப்பை ஆண்டவர் அவனுக்கு தருகிறார். முதல்ல கிடைக்கிற பலன் ரட்சிப்பு. 2வது பலன் எபிரேயர் 12:11 2வது அவனுக்கு கிடைக்கிறது நீதியாகிய சமாதானமான பலன் உனக்கு கிடைக்கும். 3வதாக ரோமர் 6:22 போட்டிருக்கு. உனக்கு கிடைக்கிற பலன் என்ன? பரிசுத்தமாகுதல். உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். 4வதாக உனக்கு கிடைக்கிற பலன் எபிரேயர் எபேசியர் 6 போட்டிருக்கு. எபேசியர் 6 6, 7, 8 வசனங்களை படிக்கிறோம். நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் நீ பலனை பெற்றுக்கொள்ளுவாய். 5வதாக உள்ள பலன் போட்டிருக்கு. கொலோசியர் 3:23 நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 6வதாக ரூத் 2:12 போட்டிருக்கு. அவரை உண்மையாய் தேடி வந்தால் அவரிடமிருந்து நிறைவான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அவராலே நிறைவான பலன் உனக்கு உண்டாயிருக்கும். கடைசியாக 7வதாக அல்லது நிறைவாக ரோமர் 5:15 போட்டிருக்கு. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவரிடமிருந்து கிருபையின் வரங்கள் பலனாக வரும். கிருபையுள்ள வரங்கள் உனக்கு பலனாக வரும். இந்த விதமாக அவரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளையாகிய உனக்கு ஆண்டவர் இந்த 7 விதமான பலன்களை சம்பூரணமாய் தந்து உன்னை நிறைவாக நடத்துவார். எனவே அவர் உண்டென்றும் அவரை தேடுகிற உனக்கு பலன் உண்டென்றும் நீ விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல் வசனம் சொன்னேன், அவரை தேடுறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 பேதுரு 1:8-9 படிக்கிறோம். 1 பேதுரு 1:8-9 நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக அந்த வசனத்தை படிங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஒரு மனுஷன் தேவனை விசுவாசித்தால் அவனுக்கு என்ன பலனா கிடைக்குதுன்னா ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை உங்களுக்கு கொடுப்பதற்காக உங்க குடும்பத்திலையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பல்வேறு அடையாளங்களை அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். பல்வேறு விதங்களிலே தம்முடைய வல்லமையை உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஒரு மனிதனை ரட்சிப்பதற்காக சில வேளைகளே
அவனுக்கு சுகம் கொடுத்து தான் வல்லவர் என்பதை அவனுக்கு செய்வார், காணச் செய்வார். தேவைகளை சந்தித்து ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் தான் உயிருள்ளவர் என்பதை விளக்கி காண்பிப்பார். எனவேதான் எபிரேயர் 2 அதிகாரம் 4 வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், ஒரு மனுஷன் ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னா, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சுத்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது? பெரிதான ரட்சிப்பு. ஹல்லேலூயா! பெரிதான ரட்சிப்பு தேவனால் கிருபையாய் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பெரிதான ரட்சிப்பை பெருசா நம்ம எண்ணணும். எனவே இந்த ரட்சிப்பை பெருசா எண்ணிட்டீங்கன்னா எது இருந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம், இல்லைனாலும் கவலைப்பட மாட்டோம். இந்த மேலான ரட்சிப்பு எனக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேலான இந்த ரட்சிப்பு எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது போல உங்க பேர்ல ஒரு சொத்து இல்லா கூட நீங்க பரலோகத்துக்கு போயிடலாம். உங்க இதில் பெரிய பணக்காரங்களா நீங்க இல்லைன்னா கூட பரலோகத்துக்கு போயிடலாம். நீங்க பள்ளிக்கூடத்துக்கே போகல, நீங்க பட்டமே வாங்கலைன்னாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். உங்க வீட்டில் ஒரு சொத்தும் இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கூட நீங்க பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் ரட்சிப்பு இல்லாவிட்டால் எந்த மனுஷனாலையும் பரலோகத்துக்கு போக முடியாது. ரட்சிப்பு இல்லாவிட்டால் எந்த ஒரு மனுஷனாலும் பரலோகத்தை அடையவே முடியாது, நித்திய ஜீவனை அடையவே முடியாது. இப்படிப்பட்ட இந்த பெரிய ரட்சிப்பை நாம காத்துக்கொள்ள நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்ய முழுவதுமாய் அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கணும். தேவனுடைய சித்தப்படி தேசத்துக்கு ராஜாவாய் வந்தான் யெகூ என்கிற ஒரு தேவ மனுஷன் என்கிற ஒரு ராஜா. இவன் இஸ்ரவேலிலே ராஜாவா வந்தான். இந்த மனுஷனை குறித்து 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. தேவனே அவனை தேசத்தின் மேல ராஜாவா கொண்டு வந்தார். தான் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதை மறந்த அவன் தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும் என்பதிலே அவன் கவனமே இல்லாமல் இருந்தான். அதை பத்தி அவன் கவலைப்படவே இல்லையா. ஒரு வசனத்தில் போட்டிருக்கு, 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் நாம. வசனம் 31 பாருங்க. 2 ராஜாக்கள் 10:31 பாருங்க. ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படல அப்படின்னு போட்டிருக்கு. இந்த எபிரேயர் 2:4 என்ன போட்டிருக்கு பாருங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தேவன் தாமே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம கவலை இல்லாம இருந்தோம்னா எப்படி நாம தப்பித்துக் கொள்வோம்? எதை பத்தி நம்ம கவலைப்படணுமா? இந்த இடத்துல போட்டிருக்கு, உன்னை பத்தி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். எதை பத்தி? ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளணுமே ஆண்டவரே, என்னை ரட்சித்திருக்கிறீர், அந்த ரட்சிப்புக்கு நான் பாத்திரவானா நடக்கணுமே அப்படின்ற கவலை எப்போதுமே நமக்கு இருக்கணும். இதைத்தான் அப்படியே யெகூவின் காரியங்களை 2 ராஜாக்கள் 10:31 பார்க்கிறோம். அவன் தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்க பைபிளில் போட்டிருக்கு கவலைப்படவே இல்லையா. அவன் அதை குறித்து கவலைப்படவே இல்லை. கீழே உள்ள வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி தேவன் ஏற்படுத்தின அதை குறித்து அவன் கவலைப்படாமல் இருந்ததினால் தேவனை விட்டு விலகி போனான். தேவனுடைய பெரிய தண்டனையை பெற்றான். ஒரு பெரிய அழிவு அவனுக்குள்ளே வந்ததை இந்த பகுதியிலே நாம வாசிக்கிறோம். எனவே இந்த ரட்சிப்பை காத்து கொள்வது எப்படி அப்படின்னா, ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கிறணும். பிரயாசப்பட்டு இந்த ரட்சிப்பை நாம காத்துக்கிறணும். பிரயாசத்தோடு இந்த ரட்சிப்பை எப்படியாவது நாம காத்துக்கிறணும். எப்படி? சிலர் ரொம்ப பிரயாசப்பட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போனதுக்கு பின்னாடி தான் கல்யாணம் அப்படின்னு இந்த சில பையங்கள்லாம் வயசு கூடிக்கிட்டே போகும். ஆனால் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, எப்படியாச்சும் நான் வேலை வாங்கிட்டு தான் நான் இப்படி தான் கல்யாணம் முடிப்பேன்,
சிலர் அப்படி இருக்காங்க. சிலர் இப்படி சொல்றாங்க, எப்படியாவது ஒரு வீடு கட்டிட்டு தான் நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படிலாம் சொல்றாங்க. இப்படி பிரயாசப்படுறவங்க அநேகர் அதை பெற்றுக்கொள்றாங்க. பிரயாசப்படுறவங்க அநேகர் அதை பெற்றுக்கொள்றாங்க. நீங்கள் உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு என்ன பிரயாசப்படுறீங்க? பிரயாசப்படாம உங்க ரட்சிப்பை நீங்க காத்துக்கிற முடியாது. பிரயாசப்படாம உங்க பரிசுத்தத்தை நீங்க காத்துக்கிற முடியாது. பிரயாசப்படாம நீங்கள் ஆண்டவரால் பெற்ற அந்த ரட்சிப்பை உங்களால் பாதுகாக்கப்பட முடியாது. பிலிப்பியருக்கு பவுல் எழுதுவார் பாருங்க. பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 12 எழுதுவார் பாருங்க. பிலிப்பியர் 2:12 வாசிக்கிறோம். இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்க ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை பிரயாசப்படணும். அப்பதான் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் கிருபையா இலவசமாக கொடுத்திருக்கார். இலவசமாய் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வது எல்லாராலையும் முடியாது. பிரயாசப்படுறவங்க மட்டும்தான் காத்துக்கிற முடியும். பிரயாசப்படுறவங்க நிச்சயமாய் அதை காத்துக்கொள்வாங்க. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, salvation is precious but it's free. ரட்சிப்பு என்பது வெளியேற பெற்றது. அதை இலவசமாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை ஆண்டவர் தந்திருக்கிறார். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் படிக்கிறோம் அல்லவா? அப்படி நாம வாசிக்கும் போது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நாம ரட்சிக்கப்பட்டது எப்படி? அவருடைய மாபெரிய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 7வது வசனத்தில் படிக்கிறோம். 2:7 நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை உயிரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்காரவும் செய்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவன் உன்னதத்திலே அவரோடு கூட வாழும் பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அவன் பெற்றிருக்கிறான். இந்த ரட்சிப்பை காத்து கொள்ளணும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ரட்சிப்பை ஒருவன் காத்து கொண்டால் நிச்சயமாய் அவனுக்கு பெரிய பிரதிபலன் நிச்சயமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. 2வது நான் சொன்னேன், எபிரேயர் 12:11 நீதியான சமாதானமான பலன் கிடைக்கும். நீதியான சமாதானமான பலன் கிடைக்க வேண்டுமானால் நாம் எல்லாருக்கும் சிட்சை அவசியமானது. சிட்சை அவசியமானது. இந்த சிட்சையின் மூலமாக நாம் பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம், அல்லது நீதியான வாழ்க்கையை நாம பெற்றுக்கொள்கிறோம். சிட்சை பலனை கொடுக்கும். சிட்சை பெரிய பலனை கொடுக்கும். 12:11 வாசிங்க. எபிரேயர், எந்த சிட்சையும் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதானமான பலனை தரும். நீதியாகிய சமாதானமான பலனை தரும். நீதியான வாழ்வு தேவையானால் அதற்கு சிட்சை அவசியமானது. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் 3 பிள்ளைங்க. இதில் அதிகமாக அடி வாங்காதது அந்த சின்ன பிள்ளை தான். எப்படி அப்படின்னா, அதுக்கு மூத்தவங்க 2 பேர் இருக்காங்கள்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா கம்பு ரெடியாக இருக்கும். அவங்களுக்கு அடிக்கிற அடியிலேயே இந்த பிள்ளை பயந்து நடுங்கிரும். ஒருத்தர் சொன்னார், சார் என் பையன் சர்ச்சுக்கு போகிறதுனால தான் எங்கள் ஊர்லேயே அவன் ஒருத்தந்தான் குடிக்காமல் இருக்கான். ஒரு பையன் கூட குடிக்காதவங்க எவனுமே கிடையாது. சபைக்கு போகிற ஒரே காரணத்தினால தான் இந்த பையன் ஒருத்த மாத்திரம் ஊரில் குடிக்காமல் இருக்கான் அப்படின்றாரு. அவர் ரட்சிக்கப்படாதவர், அவர் பையன் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கான். அவரே அறிந்து கொண்டார், எல்லா பயலும் இந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க,
இவன் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சிருக்கான்னா என்ன அர்த்தம்? இங்கே போகிறதுனால தான் என்று சொல்லி ஒரே ரட்சிப்புக்குள்ளே வந்தா சாராய கடைக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடும், அதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இந்த வழியில் வந்தால் தான் அதில் ஒரு பெரிய மனம் திரும்புதல் இந்த தேசத்துக்கே என்ன செய்யும்? நிச்சயமாக கிடைக்கும். அப்படி தான் கிடைக்கும். பைபிளில் போட்டிருக்கு, சிக்ஷை தான் ஒரு மனிதனை பலனுள்ளவனாய் மாற்றும், அவனை நீதியான பாதைக்குள்ளே நடத்தும். பைபிள் இப்படி சொல்கிறாங்கல்ல, வழக்கத்தில் சொல்லுவாங்கல்ல, அடி உதவுறது மாதிரி அது கூட அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்களாம். நம்முடைய பிள்ளைகள் கண்டித்து வளர்க்கும் போது பிள்ளைகள்லாம் அதை விரும்ப மாட்டாங்க. மற்ற பிள்ளைகள் மாதிரியே நம்மளும் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அந்த மண் அவ்வளோவா கண்டிக்குது, அந்த பிள்ளைகள் அப்படியா கண்டிக்கிறாங்க, ஏன் இது மட்டும் ரொம்ப கண்டிஷன் பண்ணுது அப்படின்னு பெற்றோரை பிள்ளைங்க நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, நாம் அவர்களை சரியான பாதையில் என்ன செய்யணும்? நடத்தணும். அப்போ தான் நாளைக்கு அவங்கள பிள்ளையாக நம்ம பார்க்க முடியும். நல்ல பிள்ளைகளாக அவங்கள நம்ம எப்போ பார்க்க முடியும்னா, அவர்களை சிட்சித்து வழி நடத்தினது தான் நாம் அவர்களை பார்க்க முடியும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை சிட்சித்து சரியான பாதையில் அவங்கள என்ன செய்யணும்? கொண்டு போகணும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பா என்னை இப்படி கண்டிஷன் பண்ணி இப்படிலாம் வளர்த்ததுனால தான் நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க, உங்களையும் அவங்க பாராட்டுவாங்க. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள்ளே வாழ்வது, வேதத்தை படிப்பது, தேவனுடைய வழிகளில் நடப்பது, நம்முடைய பிள்ளைகளை நம்ம கட்டாயப்படுத்தணும். இந்த காரியத்தில் நம்ம ரொம்ப கண்டிஷன் பண்ணணும். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க சிறுவர் மலர்னா ரொம்ப உற்சாகமாக படிப்பாங்க. பைபிள் எடுத்து கொடுங்க, உற்சாகமாக படிக்கிறாங்களான்னு பாருங்க, படிக்க மாட்டாங்க. அவங்க எதை பார்ப்பாங்க? சுட்டி டிவினா ரொம்ப விருப்பமாக பார்ப்பாங்க, சிறுவர் மலர்னா ரொம்ப பார்ப்பாங்க. இதுதான் அவங்க ரொம்ப விருப்பமாக பார்ப்பாங்க. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தையோ தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதையோ இதை குறித்து போதித்தோம்னா நம்மளை கொடுமைக்கார அம்மான்னு நினைப்பாங்க, கொடுமைக்கார அப்பான்னு நினைப்பாங்க. அப்படி தான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் பிற்காலத்தில் அப்படியெல்லாம் வாழ்ந்த பிள்ளைகள் பின்னாடி சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை சரியான பாதையிலே என்னை நடத்தினார் என்று அவர்கள் நிச்சயமாக சொல்லுவாங்க. நீதியாகிய சமாதான பலன் வேண்டுமானால் சிட்சையானது நமக்கு அவசியமானது. இந்த சிட்சையே நம்மை பலன் கொடுக்கிறவர்களாக நிச்சயமாய் மாற்றும். மூன்றாவது குறிப்பு ரோமர் 6:22 நம்ம பார்க்கிறோம் அல்லவா? ரோமர் 6:22 நம்ம வாசிக்கிறோம். இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவனது. ஹல்லேலூயா. நீ முடிவோ நித்திய ஜீவன். நாம் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு பெரிய பலன் என்ன அப்படின்னா, பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற பலன். உண்மையாகவே எங்கோ வாழ்ந்த நம்மை தேவனே தேடி வந்து நம்மை ரட்சித்து நம்மை பாவங்களற நம்மை கழுவி அவருடைய பிள்ளைகளாக, இன்னும் சொல்ல போனால் ஆசாரியராக, ராஜாக்களாக நம்மை கிருபையாய் மாற்றி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த 2 வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. அதே போல 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சோம்னா இப்படி போட்டிருக்கு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். இந்த 2 வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா நாம் எல்லாரும் ஆசாரியராய் இருக்கிறோம். ஆசாரியனுக்கு சம்பந்தப்பட்டது தான் பரிசுத்தம் என்பது. ஆசாரிய ஊழியத்தை செய்ய போகிறவன் தனக்காக பலி செலுத்தப்பட்டு, தன்னுடைய குடும்பத்துக்காக பலி செலுத்தப்பட்டு,
இந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து தன்னுடைய சரீரத்தில் பூசிக்கிட்டு தான் அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகணும். இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை உடையவன் தான் ஆசாரியன். ஆனால் உங்களையும் என்னையும் புறஜாதியாராக இருந்த நம்ம அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரும்படி ஆண்டவர் விரும்பி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அதற்கு என்ன நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா நித்திய ஜீவன் பலனாக நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. நாம் எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டோம்? எபிரேயர் 10:10 பாருங்க. எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்க. 10:10 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தப்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டோம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் எல்லாரும் பரிசுத்தம் ஆக்கப்பட்டோம். நாம பிறந்ததிலிருந்தே பரிசுத்தவான்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே நாம பரிசுத்தமாக்கப்பட்டோம். நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்னு பைபிள் நம்மை குறித்து என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களே நம்முடைய பின் வாழ்க்கை எப்படிலாம் இருந்துச்சு, நம்முடைய முன் வாழ்க்கை எப்படிலாம் இருந்துச்சு. இந்த இடத்துல போட்டிருக்கு, திருடனும் பொருளாசைக்காரனும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லை. 11வது வசனம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருத்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் நாம் கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய கிருபையினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் வாழும் பாக்கியத்தையும் சலாக்கியத்தையும் தேவனிடமிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே அவர் உண்டென்றும் அவரை தேடுகிற உனக்கு பரிசுத்தத்தினால் பலனை கொடுப்பார் என்றும் நீ விசுவாசிக்க வேண்டும். 4வது குறிப்பாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களில் படிக்கிறோம். எபேசியர் 6, 7, 8 வசனங்களில் படிக்கிறோம். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்கள் ஆக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தப்படி செய்யுங்கள். அடுத்த வசனம், அடிமையானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவோம் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்யுங்கள். ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற நாம் எல்லாருக்கும் அவரிடமிருந்து நிச்சயமாய் பலன் நிச்சயமாக நமக்கு வரும். எனவே நாம் செய்கிற எதையும் மனுஷர்களுக்கென்று என்ன செய்யக்கூடாது. நமக்கு பலன் தேவனிடமிருந்து வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புனீங்கன்னா நாம் எதை செஞ்சாலும் தேவனுக்கென்று என்ன செய்யணும். அடுத்து இன்னொன்று போட்டுருக்காருங்க, மனப்பூர்வமாக செய்யணும். தேவனுக்கென்று செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும். அவனவன் கட்டாயத்தின்படி அல்ல, விசனமாயும் அல்ல, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யணும். அப்படி மனப்பூர்வமாய் செய்கிற உங்களுக்கு அவராலே நிச்சயமான பலன் நிச்சயமாக கிடைக்கும். பலன் நிச்சயமாக கிடைக்கும். அவராலே நிச்சயமான பலன் கிடைக்கும் அது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஊழியம் செய்யும்போது மனுஷருக்கென்று எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் செய்யலாம், யாருக்கென்று செய்யக்கூடாது? மனுஷருக்கென்று ஒருபோதும் செய்யவே கூடாது. 13ஆம் அதிகாரம் நீதிமொழிகளில் படிக்கிறோம் அல்லவா? நீதிமொழிகள் 13:21 வாசிக்கிறோம். 13:21 நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் அப்படின்னு போட்டிருக்கு. பலன் வரும், நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். நாம் எப்பொழுது அதை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னா, நாம் எதை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று
மனப்பூர்வமாக நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. 5வது குறிப்பு கொலோசியர் 3:23 படிக்கிறோம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. பலன் நமக்கு கிடைக்கும், ஃப்ரீடம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும். எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா அவரை நாம் உண்மையாக சேவித்தால், அவரை உண்மையாய் நாம் சேவித்தால். இஸ்ரவேல் ஜனங்கள் 2 நினைவுகளினால் குந்தி குந்தி வாழ்ந்தார்கள் அப்படின்னு பைபிளில் நம்ம பார்க்குறோம். இதை அறிந்து கொண்ட யோசுவா தான் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் ஜனங்களை கூப்பிட்டு இப்படி சொல்லுவார். 24ஆம் அதிகாரத்தில், யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாரும் 2 நினைவுகளால் எப்படி குந்தி குந்தி நீங்கள் வாழ்வீர்கள். ஒன்று, கடவுள் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க, யெகோவா தெய்வமானால் அவரை நீங்க சேவிங்க. இல்லை இந்த உலகத்தில் உட்கான மற்ற விக்கிரகங்கள் தெய்வமானால் அதை சேவிங்க. 2ஐயும் சேர்ந்து நீங்க பின்பற்ற முடியாது. அப்படி இருக்காதீங்க, நீங்க எப்படி வேணாலும் வாழுங்க. அவர் சொல்லுவார், அதிகாரம் 24 வசனம் 15 சொல்லுவாரு, கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாததாய் கண்டால் சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரை உண்மையாய் சேவிக்கிற கர்த்தருக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் பலனளிக்க வல்லவர். நம்ம ஒரே மனதோடு தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றணும். ஒருபோதும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகவே கூடாது. ஒரு நாள் ஒரு தாய் ஒரு பையனை கூப்பிட்டு, மகனை கூப்பிட்டு ஒரு பன்னிக்குட்டி வாங்கிட்டு சொல்லிச்சான். கடையில் போய் ஒரு பெரிய பேக் எடுத்துகிட்டு போனான் அந்த பையன். இதில் ஒரு கடையில் விற்கிற இடத்துல போய் பன்னிக்குட்டி வாங்கிட்டு வான்னு அவனை அனுப்பி விட்டுச்சான். இவன் வாங்கிறதுக்காக போனான். இப்படி போகும்போது ஒரு இடத்துல போய் ஒரு கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க பையங்கள்லாம். அதை போய் இவன் போய் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தான். வேடிக்கை பார்த்துட்டு கடையில் போய் அந்த பன்னிக்குட்டியை வாங்கி அந்த பேக்கில் வச்சு கொண்டு வந்தான். திரும்பி அதே வழியில் வரும்போது அந்த விளையாட்டு ரொம்ப ஃபைனல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவன் அந்த மரத்தடியில் அந்த பேக்கை வச்சுக்கிட்டு விளையாட்டில் தீவிரமாக அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். அங்கே குறும்புக்கார பசங்க 4 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பன்னிக்குட்டியை எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு சின்ன நாய்க்குட்டியை அந்த பேக்குள்ளே வச்சுட்டாங்க. இவன் எடுத்துக்கிட்டு போகிறான் வீட்டுக்கு. வீட்டில் போன உடனே அவங்க அம்மாட்ட போய், இதுக்குள்ளே பன்னிக்குட்டி இருக்குது, இதை திறந்து எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே போயிடுறான். அந்த அம்மா எடுத்து அந்த பேக்கை திறந்தோடனே நாய்க்குட்டி பட்டாந்து தவிக்கிட்டு ஓடியாந்துச்சு. அந்த மகனை கூப்பிட்டு சொல்லிச்சு, நான் உன்னை பன்னிக்குட்டி தான் வாங்கிட்டு வர சொன்னேன், நீ நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்துட்டியே, அதை போய் கொடுத்துட்டு பன்னிக்குட்டி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ இவங்க திரும்ப தானே அந்த பக்கமாக அந்த பையை கொண்டுக்கிட்டு அந்த கடைக்கு போகிறான். இப்படி போகும்போது அதே குறும்புக்கார பையங்க அங்கே இருக்காங்க. இவன் விளையாட்டில் ரொம்ப தீவிரமான ஆள். அந்த பையன் அங்கே வச்சுக்கிட்டு விளையாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது அந்த பையங்க என்ன பண்ணாங்க, இந்த நாய்க்குட்டியை எடுத்துட்டு பன்னிக்குட்டியை அதுக்குள்ளே வச்சிடுறாங்க. இப்போ இவன் எங்கே போகிறான், கடைக்கு போகிறான். கடையில் போனோன்னா அவனோட சத்தம் போடுறான், நான் கேட்டது நாய்க்குட்டியை தான் கேட்டேன், பன்னிக்குட்டி தான் கேட்டேன், நீ நாய்க்குட்டியை வச்சுட்டீங்க, இந்த இதை கொடுத்துட்டு மாற்றியா அப்படின்னு சொல்லி இவன் போய் சொல்கிறான். அங்கே பேக்கை பிரித்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குது, பன்னிக்குட்டியே இருக்குது.
என்ன அம்மா இப்படி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அங்கேருந்து வர்றான். வரும்போதும் அதே மாதிரி நடக்குது. ரெண்டாவது கொண்டு போய் வீட்டில் அம்மாட்ட காமிக்கும் போதும் அதில் என்ன இருக்கு, இவனுக்கு என்னென்ன புரியலை. அந்த பையை திறந்து இவன் சொன்னா, அந்த நாய்க்குட்டியை பார்த்து, இங்கே பாரு, நீ இருந்தா நாய்க்குட்டியாரு, இல்லைன்னா பன்னிக்குட்டியாரு. அங்கே போனால் நாய்க்குட்டியாக மாறிடுற, இங்கே வந்தால் பன்னிக்குட்டியாக மாறிடுற. ஒன்று எதா ஒன்று இரு. ஆண்டவரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் எதுலையாவது ஒன்றில் தான் இருக்கணும். இங்கிட்டும் போகக்கூடாது, அங்கிட்டும் போகக்கூடாது. சில நேரத்தில் நாய்க்குட்டியாக மாறிடக்கூடாது, சில நேரத்தில் பன்னிக்குட்டியாக மாறிடக்கூடாது. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா இப்படித்தான் அவங்க மாறினாங்கன்னு யோசுவாவில் போட்டிருக்கு. அவன் உடனே சொல்கிறான், ஒன்று ஆண்டவரை சேவிக்கிறதுனா ஆண்டவரை சேவிங்க, அப்படி இல்லையா நதிக்கு அப்புறத்திலே உங்கள் முன்னோர்கள் சேவித்த அந்த கடவுளை கும்பிடுங்க. எதை சேவிக்க போறீங்கன்னு இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபம் 1:9 சொல்லுவார். ரோமர் நிருபம் 1:9 இப்படி சொல்லுவார், நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான், இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நான் சேவிக்கும் தேவன், நான் சேவிக்கிற தேவன். இதே ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் 27:23 இருக்கும். 27:23 நம்ம படிக்கலாம். நான் சேவிக்கிற என்னுடைய தேவன். நீங்களும் நானும் சேவிக்கிறதுல கவனமா இருக்கணும். கர்த்தராகிய இயேசுவை சேவித்தால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே சுதந்திரமாகிய பலனை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. 6வது குறிப்பு, ரூத் 2:12 வாசிக்கிறோம். ரூத் 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலனை ஆண்டவர் உனக்கு தருவாராக. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் கொடுக்காதவர் அல்ல. பைபிளில் போட்டிருக்கு, நான் உனக்கு நிறைவான பலனை தருகிறேன். நிறைவான பலனை தருகிறார் கர்த்தர். பைபிளில் 23 சங்கீதத்தில் பார்க்கிறோம் அல்லவா, என் பாத்திரம், அப்படிதான் சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை சேவித்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணம் பண்ணி வந்தால் நிச்சயமாய் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஆரம்ப காலங்களில் அவர்கள் தேவையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் கூட இருந்தாலும் அவங்க உண்மை ஆண்டவரை சேவித்தால் அநேகருக்கு உதவி செய்யத்தக்க அளவுக்கு அவங்கள நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அநேகருக்கு உதவத்தக்க அளவுக்கு ஆண்டவர் உன்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பார், உன்னை நிச்சயமா ஆண்டவர் நடத்துவார். யோசேப்பு வித்தியாசமா இளமையில ரொம்ப கஷ்டப்பட்டவனா இருந்தான். அவன் எகிப்துக்கு போய் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவன்கிட்ட வருவாங்க. அப்பொழுது அவன் சொல்லுவான், என்னை கூலியில் தூக்கி போட்டு என்னை வித்து போட்டதை பற்றி நீங்கள் ஒன்றுமே நினைக்காதீங்க, நான் ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய சித்தம், அதுக்காகவே ஆண்டவரே தான் என்னை எகிப்து கொண்டு வந்தாரே ஒழிய நீங்கள் செஞ்சதை பற்றி பெருசு பண்ணிக்கிறாதீங்க அப்படின்வான். அது 50ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்காது. என்னை இப்படி குழியெல்லாம் தூக்கிட்டு போட்டு என்னெல்லாம் இது பண்ணதை குறித்து நீங்கள் விசாரப்பட வேண்டாம், உங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காகத்தான் ஆண்டவர் என்னை முதல்ல கொண்டு வந்திருக்காரு என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் நன்மை செய்த யோசேப்பை போல இளமையிலே கஷ்டப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் உண்மையாய் ஆண்டவரனை தேடி வந்தா அநேகருக்கு உதவத்தக்க அளவுக்கு உன் கரத்தை கர்த்தர் நிச்சயமாய் பலப்படுத்துவார், உன் குடும்பத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார். இதுவே உன்னை குறித்ததான தேவனுடைய திட்டம். அது எரேமியா 31:16 படிக்கிறோம். உன் செய்கைக்கு ஏற்றபடி, உன் செய்கைக்கு ஏற்றபடி, உன் கிரியைக்கு ஏற்றபடி ஆசாரியில் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும். வசனம் 16 போடுங்க.
31:16 நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றுக்குமான பலனை கர்த்தர் உனக்கு தந்துருளி உனக்கு உதவி செய்வார். எனவே அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நீ விசுவாசிக்கணும். கடைசி குறிப்பு ரோமர் 5:15 நம்ம படிக்கிறோம். ரோமர் 5:15 வாசிக்கிறோம். வாசிப்போம் அந்த வசனத்தை. மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி என்றால், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய். இந்த இடத்துல ஒரு குறிப்பு இருக்கு. உங்களுக்கு படித்த மாத்திரத்தில் உங்களுக்கு விளங்காது. ஒரு 2 நிமிஷத்தில் அதை விளக்கி நான் சொல்றேன். மீறுதலின் பலன் மரணம். ஆதாமுக்கு மரணம் வந்தது ஏன் அப்படின்னா, தேவனுடைய கட்டளையை மீறினான். அதனுடைய பிரதிபலனாகத்தான் அவனுக்கு மரணம் வந்தது. ஆதாம் ஏவாளை படைத்த ஆண்டவர் இவங்க கொஞ்ச காலம் கழிச்சு செத்து போயிடணுன்றதுக்காக அவங்கள உருவாக்கல. ஏன் அவர்கள் செத்தாங்க? மீறுதல் அடைஞ்சதுனால செத்தாங்க. இல்லை என்றால் அவர்கள் நீடித்த காலமாய் ஜீவ விருட்சத்தை பறித்து புசித்து அவர்கள் நீடித்த காலமாய் தேவனோடு கூட இருக்கணும். ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தது? 930 வருஷம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. 930 வருஷம் ஆதாம் உயிரோடு இருந்தார். அது அல்ல அவருடைய ஆயுசு நாட்கள். தொடர்ந்து அவர் தேவனோடு கூட வாழ வேண்டும் என்ற சித்தப்படி தான் உருவாக்கினார். ஆனால் அவன் மீறுதல் பண்ணதுனாலே அவன் மரித்து போனான். இப்பொழுது 12ஆம் வசனம் படிங்க. அதுல 5:12 வாசிங்க. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ ஆதாம் மீறினபடினாலே அதனுடைய பலன் என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. இப்போ கிறிஸ்து நமக்காக வந்து தம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் ஒரு பலன் வருது. அது எந்த வசனத்தில் போட்டிருக்குன்னா 17ஆம் வசனம் பாருங்க. 17 பாருங்க. 5:17 வாசிங்க. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. இதனுடைய பிரதிபலன் என்ன? நித்திய ஜீவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமுடைய மீறுதலினாலே மரணம் பலனாக வந்தது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் பலனாக வந்தது. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எனவே தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும். எனவே தேவனிடத்தில் சேருங்கள், தேவனை பின்பற்றுங்கள், தேவனை தேடுங்கள். அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் குடும்பத்தில் அவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவனுடைய ஜனங்களாகிய நாம் கூடி வருகிற இந்த இடத்துல நாம் இருப்பது எவ்வளவு உண்மையோ, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மத்திலே இருப்பது உண்மை. நாம் இந்த இடத்துல இருப்பது எவ்வளவு உண்மையோ, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மத்திலே இருப்பது உண்மையானது. எனவே இந்த உலகத்தில் நம்மோடும் நமக்குள்ளும் நம்முடைய சபையிலும் இருக்கிறவர் நம்முடைய நித்தியத்திலேயும் நம்மோடு கூடவே இருக்கிறவர். அவர் நம்மோடு கூடவே இருந்து நம்மை நடத்துகிறவர். அவர் இந்த உலகத்திலே அவரை தேடுகிற உனக்கு அவராலே நிச்சயமாய் பலன் உண்டு. அந்த பலன்களை தம்முடைய ஜனங்களுக்கு நிச்சயமாய் கொடுக்கிற கர்த்தர் அவர். உனக்கு பலன் தந்து அற்புதமாய் உன்னை நடத்துவார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக நாம் எழுந்து நிற்கலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு நீர் உண்டென்றும் உம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்
என்று வேதவசனத்தின் மூலம் எங்களுக்கு கொடுத்ததான அந்த ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் உண்டு, எங்களுக்குள் உண்டு, என்னோடு கூட உண்டு, என் குடும்பத்தில் உண்டு, என் சபையிலே உண்டு, என்னை நடத்துகிற நீர் என்னோடு கூட உண்டு. இதை விசுவாசிக்கும் போது அவரை தேடுகிற, அவரை நம்புகிற, அவரை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் பலன் உண்டு என்றும் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. தொடர்ந்து இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் மேலான ரட்சிப்பை கொடுத்து உம்முடைய பிள்ளையாக வாழும் பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கட்டளையிட்டு நீ நடத்தி வருகிற அற்புதமான செயல்களுக்காக உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த இடத்துல இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரப்பா. உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் மீது நிறைவான பலன் இவர்களுக்கு உண்டாயிருப்பதாக உதவி செய்வீராக. உம்மை தேடி வந்திருக்கிற இவர்களுக்கு உம்மாலே நிறைவான ஆசீர்வாதங்களும் பலனும் கிடைப்பதாக உதவி செய்வீராக. எல்லா துதி கனமகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.